உங்க வீடியோல நான் R&D பண்ண ரிசர்ச் பண்ண சொல்றீங்களே, அப்ப R&D பண்ணீங்கன்னா ஆக்சுவல் கண்டென்ட் விட்டுட்டு ஏகப்பட்ட விஷயம் பேசிருக்கேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், ப்ரொஃபஷனலா பேசுறது மட்டும் இல்ல கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்றேன். சரிங்களா? நான் வந்து கோர்ட்டுக்கு போற ஆளு. சுதர்சன்லாம் வந்து எப்படிப்பட்ட ஆளா இருக்காரு. நான் இங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண வரல, அது கிளியரா உங்களுக்கு தெரியுதுன்னு நான் சொல்றேன். ரீசெண்டா நம்ம சேனலை பத்தி ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. அதுக்கு சில பேர் வந்து இதுக்கு கிளாரிஃபை வேணும், ரிப்ளை வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ நம்மளை பத்தி பேசினதுக்காக மட்டுமே லீகல் கிளாரிஃபிகேஷன் வீடியோங்க. ஒன்னொன்னா பார்த்துலாம் வாங்க. உங்களுக்கு கிளாரிஃபை வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்ற விஷயத்தை நம்ம பார்த்துலாம். அவங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் காட்டுறேன், அதே நீங்க பாருங்க. ஒரே ஒரு அக்ரிமெண்ட் 100% வாங்க முடியும். ஒரே ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் 100% அந்த 60 லட்சத்தை மணி சூட் போட்டு கிளைம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஐ ஆஃப் கோர்ட் நான் மேலே சொன்ன எல்லா வயலேஷன்ஸுமே இட்ஸ் a grave breach of fiduciary duty, which is the spirit of the partnership agreement. So the intention of filing a money suit is not going to make it any better. ஸோ மிஸ்டர் சுதர்ஷன் அண்ட் அடடா கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் given the ADR மிஸ்டர் சுதர்ஷன் எடுத்ததும் கோர்ட்டுக்கே ஃபர்ஸ்ட் போயிருக்க முடியாது. ஸோ இன் கன்க்ளூஷன் மணி சூட் போட்டு 100% அந்த 60 லட்சத்தை வாங்கியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன் திஸ் கேஸ் நோ. ஒரே ஒரு அக்ரிமெண்ட். இப்ப இந்த விஷயத்தை நீங்க பாத்துட்டீங்க. அந்த வீடியோ பார்த்த மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்னவா திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அட்வொகேட் விக்னேஷ் முத்துமார் ப்ராப்பரா லாவா சொல்லி கொடுக்க மாட்டாரு, பார்ட்னர்ஷிப் கேஸுக்கு போயிட்டு மணி சூட் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த விஷயத்தை சொல்லிருப்பீங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சுதர்ஷன் இவ்வளவு விஷயத்தை மக்களுக்காக போடுறாரு, அவரால எப்படி கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்க நினைச்சிருப்பீங்க. மூணாவது விஷயம், அட்வொகேட் விக்னேஷ் முத்துமார் சுதர்ஷனுக்கு சப்போர்ட் பண்றா சொல்லிட்டு அந்த விஷயத்தை மூணுத்தையும் நீங்க நினைச்சிருப்பீங்க. இவங்க அந்த வீடியோல ரிசர்ச் பண்ண R&D பண்ணி தான் இந்த வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே அவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க கேளுங்க. I started doing my further research. சோ இப்போ இதோட உண்மை தன்மை என்ன சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எல்லா கேஸுக்கும் டேட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூ மக்களுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, சுதர்ஷன் போயிட்டு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சுட்டு ஐ குவைட் டெக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதெல்லாம் நம்புறாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவர் சொல்ற விஷயம் தான் உண்மை மாதிரி இருந்துச்சு. அவர் மக்கள் நிறைய பேர் நம்பி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சரும் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ நம்மளும் சப்போர்ட்டிவா சில விஷயத்தை பண்ணோம். அது ஏன் பண்ண சொல்லிட்டு கடைசி நான் உங்களுக்கு சொல்றேன். எப்போ வீடியோ போட்டாரு பாத்தீங்கன்னா 26 அக்டோபர் 2024 அந்த டைம்ல அவர் வீடியோ போட்டாரு. அந்த டைம்ல அவர் வீடியோ போடும்போது அவர் சொல்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு. இந்த சைடுல டெக் பாஸ் பாத்தீங்கன்னா இவருக்கு அகைன்ஸ்டா எந்த அலிகேஷனும் அவங்க ஓபனா சொல்லல. சோ கம்யூனிட்டி போஸ்ட்ல மட்டும் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதே நீங்க பாருங்க, ஸ்பெசிஃபிக்கா எந்த அலிகேஷனும் வைக்கல. அவர் மேல வந்து இந்த மாதிரி டேட்டா டெலீட் பண்ணிட்டாரு, போன் எடுத்துட்டு போயிட்டாரு, சிசிடிவில கேமரா மாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் அவங்க சொல்லல. சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது நம்மளோட ஃபாலோவர்ஸ்னா அதை பத்தி வீடியோ போடுங்க சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எதுக்காக கேட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா, சுதர்ஷன் அந்த வீடியோல என்ன சொல்லிருப்பான்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட லீகலா நான் எந்த டாக்குமெண்ட் போடல, அதனாலதான் எனக்கு தர வேண்டிய உழைச்ச காசு தராம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேனிபுலேஷன் பண்ணிருப்பாரு. இப்ப மேனிபுலேஷன் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்த டைம்ல அது உண்மைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது வந்து அக்டோபர் 26ல போட்டாரு 2024ல. நான் வந்து அக்டோபர் 28ல நம்ம சேனல்ல நம்ம வீடியோ போட்டோம். அவரு அந்த வீடியோல என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு ஷார்ட்டா உங்களுக்கு நான் போடுறேன், அதை நீங்க கேளுங்க. நான் உழைச்ச காசு தான் கேட்டேன். இல்ல நீ வெளியே போனா கொடுக்க முடியாதுன்னாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் என்கிட்ட லீகலா எதுவுமே கிடையாது. சோ இதையும் பாத்துட்டீங்களா? இப்ப நம்மளோட வீடியோவை ஃபுல்லா பார்த்தாதான் உண்மை தன்மை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். 28 அக்டோபர் 2024 அந்த டைம்ல இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நான் மக்களுக்காக என்ன வீடியோ போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்தலாம். ஃபாஸ்டா ஓட்டு பார்த்தலாம் வாங்க. டெக் பாஸ் சுதர்ஷன் பத்தி பேசணும் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. சோ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி சுதர்ஷன் ப்ரோ வந்து நமக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி டெக் பாஸ்ல வந்து பிரச்சனை இருக்கு. இந்த வீடியோ ஃபுல் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டியூரேஷன் வந்து 10 மினிட்ஸ் சொல்லிருந்தாரு. அது சம்பந்தமா லீகலா பேசி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை எல்லாமே அவர் வீடியோல சொல்லிருப்பாரு. நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. இப்போ டெக் பாஸ் யூடியூப் சேனல்ல இருந்து சுதர்ஷன் அவர் கூட வேலை செஞ்சவங்க வந்து ரிவ்யூ வந்திருப்பாங்க, வெளியில வந்திருப்பாங்க. சோ அது சம்பந்தமா இந்த வீடியோ வந்து லீகல் சொல்யூஷன் அது என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணா பார்த்தலாம் வாங்க. Hello better citizens, this is me advocate விக்னேஷ் முத்துமார். இந்த வீடியோ வந்து டெக் பாஸ் இஷ்யூ பத்தி இருக்க போகுது, ஒண்ணா பார்க்கலாம் வாங்க. சோ இந்த இஷ்யூ தெரியாதவங்களுக்கு சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. டெக் பாஸ் யூடியூப் சேனல் வந்து ஆல்ரெடி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல சுதர்ஷன் ப்ரோ தான் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோல வந்து அவர் இருந்திருப்பாரு. பாக்குற நிறைய பேர் டெக் பாஸோட யூடியூப் சேனல் ஓனர் வந்து சுதர்ஷன் சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. ஆனா அதோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா வேற ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அது அவர் வீடியோல சொல்லிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கிங் பார்ட்னர் அண்ட் ஷேர் ஹோல்டர் சொல்லிட்டு அவர் சொல்லிருப்பாரு. இதுல பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்லிருப்பாரு தான் எல்லா விஷயத்த சொல்றேன். இவங்க வர்க் ஸ்டார்டிங் வர்க் பண்ணும்போது 90% வந்து இவரோட ஓன் கண்டென்ட் இருக்கு and 10% வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் கண்டென்ட் இருக்கு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. இப்போ என்ன இருக்கு பாத்தீங்கன்னா காலம் போக இப்போ என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 99% வந்து ஸ்பான்சர்ட் கண்டென்ட் and 1% வந்து ஓன் கண்டென்ட் சொல்லிட்டு சொல்லிருக்காரு. சோ இந்த இஷ்யூ பண்ண சம்பந்தமா ஆல்ரெடி வந்து எங்களால ஓன் கண்டென்ட் போட முடியல. சோ மக்களோட ட்ரஸ்ட் வந்து இதுல இருந்து போயிட்டு இருக்கு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க ப்ராப்ளத்தை சொல்லிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த யூடியூப் சேனல் ஓனர் வந்து ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணாம இருக்கும்போது இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா சுதர்ஷன் ப்ரோக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 6 to 8 மந்த் நீங்க வெயிட் பண்ணுங்க, சோ சேஞ்சஸ் கொண்டு வரலாம் சொல்லிருக்காங்க. இல்லனா இந்த டெக் பாஸ் யூடியூப் சேனல் நீங்களே எடுத்துக்கோங்க, ஆனா இதோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 crores சொல்லிருக்காங்க. சோ 15 crores என்னால முடியாது சொல்லிட்டு சொல்லிருக்காரு. அந்த 6 to 8 மந்த்ல வெயிட் பண்ண முடியாது.
ஆல்ரெடி இது சம்பந்தம் நான் நிறைய வெயிட் பண்ணிருக்கேன், இருந்தாலும் இதை சேஞ்சஸ் வரலன்னு சொல்லிட்டு அங்க குயிட் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு அவர் வீடியோ சொல்லிருப்பாரு. இவர் மட்டும் ஒரு டீம் வந்திருப்பாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா டெக்பாஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து 50 to 60 lakhs வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வரணும், ஆனா ஒண்ணு கொடுக்காம இருக்காங்க. சோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து 50 to 60 lakh வந்து பெரிய அமௌண்ட், சோ அது வந்து கொடுக்காம இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. சோ இது சம்பந்தமா என்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நான் ஓபனா ஒரு விஷயம் கேக்குறேன். ப்ரோ நீங்க 7 வருஷமா வர்க் பண்ணிருக்கீங்க, சோ அதுல வந்து நீங்க வர்க்கிங் பார்ட்னரா இருக்கீங்க, ஷேர் ஹோல்டரா இருக்கீங்க, இதை ஏன் ப்ரோ டாக்குமெண்ட் ஆகல, ஏன் லீகலைஸ் ஆகல சொல்லி கேட்கும்போது ப்ரோ நான் வந்து அவங்க வந்து ரொம்பவே நம்பினேன் ப்ரோ, அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு ரொம்பவே நம்பினேன். சோ அந்த நம்பிக்கை மேல தான் இந்த விஷயத்தை நான் பண்ணேன். சோ நான் லீகலைஸ் நான் இதுவே பண்ணாத என்னோட தப்பு தான், ஆனா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நம்பினேன் ப்ரோ சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தை அவர் சொன்னாரு. இதே விஷயத்தை தான் நம்ம ஆபீஸ் வர நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்க, ப்ரோ நான் நம்பி தான் ப்ரோ அவர்கிட்ட காசு. சோ 10 நிமிஷம் வீடியோல பாத்தீங்கன்னா அவரை பத்தி 2.5 நிமிஷத்திலே பேசி முடிச்சிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த கேஸ் மூலமா ஜெனரல் பப்ளிக் என்ன லீகல் அவேர்னஸ் கொடுக்க முடியுமா அந்த விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதையும் கேளுங்க. அவர் இந்த மாதிரி ஏமாத்தான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்க்கல ப்ரோ, நான் நம்பி தான் ஒரு வேலை செய்தேன், அவர் இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி பண்ணா நான் எதிர்பார்க்கல, தெரிஞ்சு தான் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டுப்பேன், சோ தெரிஞ்சு தான் நான் லீகலைஸ் பண்ணிப்பேன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் விஷயத்தை சொல்லிருக்காங்க. இந்த இஷ்யூ மூலமா நான் உங்களுக்கு வந்து லீகல் ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய விஷயத்தை நான் சொல்லி கொடுக்க போறேன். ஒண்ணா சொல்றேன், அதோட விஷயமா நீங்க கேளுங்க. சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வர்க்கிங் பார்ட்னரா இருக்காரு. சோ ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா சோ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிசினஸ் பண்ணும்போது நீங்க உங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிளியரா மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு கேபிட்டல் போடுறீங்க, எவ்வளவு காசு போடுறீங்க, ப்ராஃபிட் ஷேரிங் எவ்வளவு, சோ அதோட லைபிலிட்டி வந்து காஸ்ட் எவ்வளவு, அசெட்ஸ் எவ்வளவு, நீங்க அசெட் வாங்கி போட்டீங்கன்னா அது உங்களோட காஸ்ட் எவ்வளவு சொல்லிட்டு நீங்க டோட்டலா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம வந்து கோர்ட்ல ரெமெடி வாங்க முடியும், 100% வாங்க முடியும், ப்ரொவைடர் அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அந்த டாக்குமெண்ட் மூலமா. சோ உங்களுக்கு என்ன சேர வேண்டியது இருக்கு, உங்களுக்கு என்ன இப்ப எக்ஸாம்பிள் வந்து 50 to 60 lakhs வர வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாமே அவருக்கு லீகலா டாக்குமெண்ட் இருந்தா 100% வந்து கிளைம் பண்ண முடியும். சோ 100% இத வாங்க முடியும். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டாக்குமெண்ட் போடாதனால இவர்கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கோர்ட்ல அப்ரோச் பண்ணும்போது தான் கோர்ட் வந்து அதோட எவிடன்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு நமக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இவர் வந்து பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க 100% இவருக்கு என்ன சேர வேண்டியது இருந்துச்சோ அது 100% வாங்கி கொடுக்க முடியும் லீகலா, ப்ரொவைடர் இந்த அக்ரிமெண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா. சோ நீங்க ஃபியூச்சர்ல வந்து உங்க ஃப்ரெண்ட் கூட பிசினஸ் பண்ணும்போது கிளியரா நீட் அண்ட் கிளியரா வந்து நேச்சர் ஆஃப் தி பிசினஸ் எதுக்கெல்லாம் பண்ணி யார் யாரெல்லாம் காசு போட்டுருக்கீங்க, எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்கு, சோ யார் யாரெல்லாம் வர்க் பண்றா, யார் யாரெல்லாம் ஸ்லீப்பிங் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர் யாரும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு அவங்க வர்க் பண்ண மாட்டாங்க, அவங்க தான் ஸ்லீப்பிங் பார்ட்னர். சோ வர்க்கிங் பார்ட்னர் வந்து வர்க் பண்ணிருப்பாங்க. சோ இவர் வந்து வர்க்கிங் பார்ட்னர், யார் யாரெல்லாம் ப்ராஃபிட் வந்துச்சா எந்த ரேஷியோல அவங்க பிசினஸ் சொல்லிட்டு கிளீனா கிளியரா வந்து நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த அக்ரிமெண்ட் படி நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல வந்து கோர்ட்ல வந்து அப்ரோச் பண்ணி நம்மளோட லீகல் ரெமெடி இருந்தா எல்லாமே வந்து வாங்க முடியும். சோ இதெல்லாம் மேனிட்டரியா நம்ம மெயின்டைன் பண்ணோம். இதெல்லாம் யாருக்குமே தெரியாம இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ சுதர்சன் ப்ரோ வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 to 60 lakh வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுதாவே ஈஸியா வந்து லீகல் நோட்டீஸ் கொடுத்து கன்சர்ன் கோர்ட்ல சிவில் கோர்ட்ல கன்சர்ன் கோர்ட்ல சிவில் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 4 minutes 36 secondsல கிளியரா சொல்லியிருக்கேன். கன்சர்ன் கோர்ட்லயே சிவில் கோர்ட்லயே கேஸ் ஃபைல் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் லீகல் நோட்டீஸ் கொடுத்து. இந்த விஷயத்தை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேசும்போது நீங்க ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் லீகல் டாக்குமெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க அட்வொகேட் மூலமா லீகல் நோட்டீஸ் கொடுத்து சிவில் கோர்ட்லயே இல்ல கன்சர்ன் கோர்ட்லயே கேஸ் ஃபைல் பண்ணலாம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், மணி சூட்டை பத்தி சொல்லல. சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4 minutes 36 secondsல நான் என்ன சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி கூட பாத்துக்கோங்க. கேஸ் ஃபைல் பண்ணி அந்த அமௌண்ட்ல ரெக்கவர் பண்ண முடியும், 100% வந்து டெக்வாஸ் மூலமா ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ இவர்கிட்ட இருக்க அது டாக்குமெண்ட் அது எவிடன்ஸ் வச்சு நம்ம கோர்ட் அப்ரோச் பண்ணும்போது கோர்ட் அதை வேலிடேட் பண்ணி டிபெண்ட்ஸ் அந்த எவிடன்ஸ் படி ஜட்ஜ்மென்ட் கொடுத்து வாய்ப்பு இருக்கு. இது ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிட்டேன், அவர் வந்து டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சோ அவங்க கிட்ட சொல்றோம் சொல்லிருக்காரு. சோ இதுதான் அவரோட கேஸ் ஸ்டேட்டஸ். இந்த லீகல் இஷ்யூ சம்பந்தமாவே நெக்ஸ்ட் லீகல் இஷ்யூவை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோல 3 லீகல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணிருப்பேன், ஒன்னொன்னு அட்ரஸ் பண்ணிப்பேன். நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதை லீகல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க, ஃபியூச்சர்ல ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சுன்னா கோர்ட் அப்ரோச் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லிருப்பேன். செகண்ட் விஷயத்தை எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசியிருப்பேன், அதையும் கேளுங்க. லீகல் இஷ்யூ வந்து நான் அட்ரஸ் பண்றேன், சோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்னால நம்ம ஆபீஸ் வராங்க, அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஒண்ணா சொல்றேன், அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ நிறைய பேர் வந்து ப்ரோ நான் கம்பெனில வர்க் பண்ண ப்ரோ அந்த கம்பெனி எனக்கு salary கொடுக்கல ப்ரோ சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நான் அட்ரஸ் பண்ணிட்டேன், இதனால நான் திருப்பி சொல்றேன். சோ உங்களுக்கு உங்க கம்பெனி வந்து salary கொடுக்கலனா நீங்க லீகலா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து லீகல் நோட்டீஸ் கொடுத்து லேபர் கமிஷன்ல இல்ல லேபர் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி கேसेस எல்லாம் போட முடியும். உங்ககிட்ட முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கணும், ஒன்னு பாத்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் இருக்கணும், பே ஸ்லிப் இருக்கணும், அதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், நீங்க கேஸ் ரிலீவ் ஆன ரிலீவிங் லெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருக்கணும். சோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம கேஸ் ப்ராப்பரா போட முடியும். சோ இதெல்லாம் ப்ராப்பர் எவிடன்ஸ். சோ கோர்ட்ல இத நம்ம சப்மிட் பண்ணாவே கோர்ட் வந்து இந்த கேसेस இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. சோ இந்த டாக்குமெண்ட்ல நீங்க மேனிட்டரா மெயின்டைன் பண்ணனும். இன் கேஸ் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி போகும்போது நீங்க ஆஃபர் லெட்டர் கேட்டு வாங்குங்க. நிறைய பேர் ஆஃபர் லெட்டர் வச்சிருக்க மாட்டாங்க. இன் கேஸ் நீங்க ஆஃபர் லெட்டர் இல்லனா உங்களால நீங்க இந்த கம்பெனில தான் வர்க் பண்ண சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியாது. ஸ்பேஸ் ஸ்லிப் ஆஃபர் லெட்டர் ஐடி கார்டுலாம் சில பேர் வச்சிருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மெயில் அட்லீஸ்ட் மெயில் தான் நீங்க வாங்கிருங்க, நாங்க உங்க கம்பெனில தான் வர்க் பண்ண சொல்லிட்டு மெயில் அனுப்ப சொல்லுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல அவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாலும் ஃபியூச்சர்ல அவங்க வந்து salary கொடுக்காம இருந்தாலும் இத வச்சு நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியும். எந்த டாக்குமெண்ட் இல்லனா லீகலா போயிட்டு நம்ம ஜெயிக்கிறது வந்து பெரிய क्वेश्चन மார்க்குங்க. சோ இதனால இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த மாதிரி சப்போர்ட் டாக்குமெண்ட். சோ ரெண்டாவது விஷயத்துல நான் என்ன சொல்லிருக்கேன் பாத்தீங்கன்னா மக்களுக்கு லீகல் அவேர்னஸ் என்ன சொல்லிருக்கேன் பாத்தீங்கன்னா நீங்க எம்ப்ளாய்மென்ட்ல ஏதாவது வேலையில சேரும்போது ஆஃபர் லெட்டர் எல்லாம் டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்லாம் சேவ் பண்ணி வைங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் வச்சு நீங்க கோர்ட் அப்ரோச் பண்ணலாம் சொல்றேன். இன் கேஸ் நீங்க எந்த டாக்குமெண்ட்டும் இல்லனா நீங்க கோர்ட்ல அப்ரோச் பண்ணி கேஸ் ஜெயிக்கிறது வந்து பெரிய क्वेश्चन மார்க். அந்த விஷயத்தை நான் சொல்லிருக்கேன். சோ மக்களுக்கு வந்து அந்த வேல்யூ ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நீங்க எம்ப்ளாய்மென்ட் போனாலும் சரி பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி அந்த வேல்யூ ஆஃப் டாக்குமெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல கோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அந்த விஷயத்தை மக்களுக்கு ஜெனரல் பப்ளிக் வந்து அட்ரஸ் பண்றேன். தேர்ட் விஷயத்தை பத்தி பார்த்தலாம். ஃபியூச்சர்ல வந்து நீங்க லீகல் ரெமெடி வாங்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ நான் ஃப்ரெண்டுக்கு காசு கொடுத்தேன் ப்ரோ ஒன்னொரு தரல ப்ரோ, நான் ரிலேட்டிவ் காசு கொடுத்தேன் ப்ரோ ஒன்னொரு தரல ப்ரோ, நான் ஃபேமிலி மெம்பர் காசு கொடுத்தேன் ப்ரோ ஒன்னொரு தரல சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லிருக்கீங்க. ஆனா என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ப்ரூஃப்ல இருக்கு சொல்லிட்டு சொல்றீங்க. லீகலா பார்த்த வரைக்கும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஓகேங்க. ஆனா இது சம்பந்தமா வந்து நீங்க எதுக்காக கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நீங்க சைன் போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அவர் தராம போயிட்டானா அவருக்கு லீகல் நோட்டீஸ் கொடுத்து அவருக்கு மேல வந்து மணி சூட் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியும். மணி சூட் இங்க தான் மணி சூட் சொல்லிருக்கேன். எப்போ சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 6 நிமிஷத்துல 45 செகண்ட்ஸ்ல சொல்லிருக்கேன் 10 நிமிஷம் வீடியோல. எதுக்காக மணி சூட் சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்டுக்கு காசு கொடுக்கும்போது காசு கொடுக்கிறது மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மட்டும் வச்சுக்காதீங்க. எந்த விஷயத்துக்காக கொடுக்குறேன்னு
இல்லன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் சும்மா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு ஈஸியா வின் பண்ண முடியும் சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். வேல்யூ ஆஃப் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கேன். சோ ஃப்ரெண்டு காசு கொடுக்கும்போது நீங்க மணி சூட் பண்ணலாம். ஏன்னா நாங்க மணி சூட் ஆல்ரெடி நிறைய ஃபைல் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே. சோ அதனால அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம ஆபீஸ்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எதுவுமே டாக்குமெண்ட் இல்லாதவங்க வராங்க. அது அவங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணோம், உங்களுக்கு அட்ரஸ் பண்றோம். சோ ஜெனரல் பப்ளிக் எல்லாருக்குமே அட்ரஸ் பண்றதுனால அந்த விஷயத்தை நான் தெளிவா சொல்லியிருக்கேன். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த வேல்யூ பத்தி இந்த இஷ்யூ யூஸ் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து லீகல் அவேர்னஸ் 3 லீகல் அவேர்னஸ் வீடியோ சொல்லியிருக்கேன். கண்டினியூ பண்ணலாம். அந்த விஷயத்தை வந்து நீங்க லீகலா ஃபாலோ பண்ணீங்களா கண்டிப்பா கோர்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கைட் பண்ணும். ஆனா அந்த டைம்ல நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி லீகலா நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து நீங்க சஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா லீகலா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாம இருக்காங்க. அதுக்கு வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அட்வைட்ட வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது லீகல் சப்போர்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் அவர் போய் பாருங்க. நிறைய பேருக்கு இந்த லீகலா எப்படி பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க. அதுக்கு நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அட்வைட்ட ஃபர்ஸ்ட் போய் பாருங்க சொல்லிட்டு இந்த வீடியோல 7 நிமிஷத்தி 26 செகண்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். சரிங்களா? திருப்பி வாங்க கிட்ட கைடன்ஸ் வாங்குங்க. சோ அவர்கிட்ட வந்து என்கொயரி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா டிரான்சாக்ஷன் பண்றது, உங்களுக்கு ஸ்மூத்தா பிசினஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக் பாஸ் இஷ்யூ பத்தி சம்பந்தமா பாத்தீங்கன்னா இவர் வந்து திருப்பி கன்க்ளூஷன் ஜம்ப் ஆகுறார். அந்த டாபிக் ஜம்ப் ஆகுறார். ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருந்தாவே இப்ப அந்த அக்ரிமெண்ட் வச்சு அவங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்து அவங்க மேல மணி சூட் கேஸ் ஃபைல் பண்ணி இங்கதான் மணி சூட் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்களே ஒரு செமினார் எடுக்கிறீங்க, இல்ல நீங்களே ஒரு பிரசன்ட் பண்றீங்க. நீங்க பிரசன்ட் பண்ணும்போது 3 டாபிக் கவர் பண்ணும்போது ஒரு டாபிக் வந்து ஒரு வேர்டு வந்து இன்டர்சேஞ்ச் ஆவது வந்து இது இட்ஸ் a நார்மல் எரர். சரிங்களா? இந்த எரரை வந்து 10 வாட்டி இன்டென்ஷனலா இவன் சொல்லிட்டான்னு அவங்க வீடியோல போட்டது மட்டும் இல்லாம ட்ரோல் பண்றீங்க ஒரு ப்ரொஃபஷனலா. எந்த சார் என்னால இதை கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்ச பாத்தியா? என்ன கேவலப்படுத்திட்டிய. சோ ஒரு ஆக்சுவல் கண்டென்ட் விட்டுட்டு ஒரு அட்வொகேட் வந்து கிளீன் அண்ட் கிளியரா வந்து ஆக்சுவல் கண்டென்ட் சொல்லிட்டான். சிவில் கோட் நான் சொன்னல, அந்த சிவில் கோட் எப்படி சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஆக்ட் செக்ஷன் 2 படி பாத்தீங்கன்னா நீங்க பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கமர்ஷியல் டிஸ்பியூட் வரும்போது நம்ம கமர்ஷியல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்குன்னு ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. முன்னாடி நீங்க மீடியேஷன்ல போயிட்டு அது ஃபைல் ஆயிட்ட பிறகு நம்ம கமர்ஷியல் ஆக்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் நான் போடுற வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெனரல் பப்ளிக்காக மட்டும் தான், லீகல் அவேர்னஸ் வீடியோக்காக தான் நான் போடுறேன். நான் வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் எடுக்க, லெக்சர்ஸ் எடுக்கல, அகாடமிக் பண்ணல. சோ நான் ஜெனரல் பப்ளிக்காக தான் அவேர்னஸ் வீடியோ போட்டுன்னு இருக்கேன். அந்த விஷயத்துக்காக ஜெனரல் பப்ளிக் தெரிஞ்ச மோஸ்ட் ஃபெமிலியரான வேர்ட் சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ், கன்சியூமர் கோர்ட், லீகல் நோட்டீஸ் அந்த வேர்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த வேர்டு யூஸ் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். நார்மலா நான் யூஸ் பண்ற வேர்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா கன்சியூமர் கோட்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனாலுமே மக்கள் நீங்க ஏதாவது அஃபெக்ட் ஆனீங்கன்னா நீங்க கன்சியூமர் கோர்ட்ல போலாம் சொல்லும் போது as a consumer நான் ஒரு விஷயத்தை அஃபெக்ட் ஆனா ஒரு கோர்ட்ல போலாம், அதுதான் கன்சியூமர் கோர்ட் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது டிஸ்ட்ரிக்ட் கமிஷன். சோ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. ஆனாலுமே நிறைய பேர் வந்து என் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து கோர்ட்ல போயிட்டு கேஸ் ஜெயிச்சுட்டே வந்திருக்காங்க. சோ இது வந்து அவங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றத தவிர இது வந்து இன்டென்ஷனல் தப்பே இல்ல. இந்த வீடியோல ஆக்சுவல் கண்டென்ட்ல கிளீன் அண்ட் கிளியரா மக்களுக்கு புரியுற மாதிரி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். சிவில் கேஸ் ஃபைல் பண்ணலாம், இல்ல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம் சொல்லிட்டு கிளீன் அண்ட் கிளியரா சொல்லியிருக்கேன். ஆனா இந்த 3 டாபிக்கை நான் கவர் பண்ணும்போது நீங்க ஆஸ் ஆடியன்ஸா வந்து ஒரு பிரசன்டேஷனோ இல்ல நீங்க செமினாரோ நீங்க பண்ணும்போது நீங்க 3 டாபிக் பேசும்போது ஒரு வேர்டு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது, நார்மல் எரர் தான். இந்த எரர் தான் பெரிய தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோல என்ன பண்றீங்கன்னா இன்டென்ஷனலா மக்களை வந்து மேனிபுலேஷன் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க நிறைய பேர். ஆனா நீங்களே மேனிபுலேஷன் பண்றீங்க, மக்களை வந்து இன்டென்ஷனலா மிஸ்கைட் பண்றீங்க. நான் இந்த விஷயத்தை தான் சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. 100% நான் எதுக்காக சொல்லியிருக்கேன்? அந்த ஆக்சுவல் கண்டென்ட் விட்டுட்டு ஒரு ஸ்லிப்போட கண்டென்ட் வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஸ்லிப்போட கண்டென்ட் சொல்றீங்க, போட்டு காட்டுறீங்களே. இந்த மாதிரி சின்ன விஷயத்த பெரிய விஷயமா மக்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி யார் போடுவான்னு பாத்தீங்கன்னா இவன் மேல இருக்கான், இவனை பிடிச்சி கீழே எடுத்துட்டு நம்ம மேல போலாம், சோ நம்ம வந்து க்ரோ ஆகலாம், நம்ம தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் போடுவாங்க. நீங்க இப்பதான் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் ரெகுலரா இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணின்னு இருக்கேன். சோ गाइस நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சிஎஸ்ஆர் போட்டு தந்திருக்காங்க. அண்ட் அந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு ஒரு செப்பரேட்டா வந்து சைபர் கிரைம் ஆன்லைன்ல வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன். எல்லா டீடைல் மேல கொடுத்துருக்க பார்த்து வச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோ பாக்குற யூடியூபர்ஸ் ஒரு ரிக்வெஸ்ட் தான், நீங்க உங்களோட ஃபாலோவரா சரி உங்களோட சப்ஸ்கிரைபரா சரி ஒரு மனுஷனா ட்ரீட் பண்ணுங்க. அவங்களே ஒரு மனுஷனா பாருங்க. நீங்க அவங்கள ப்ராடக்ட்டா பார்த்துட்டு இவ்வளவு ஃபேக் அட்வர்டைஸ்மென்ட் ஃபேக் ப்ரமோஷன் கொடுத்தறனால எத்தனை பேர் இன்னைக்கு அஃபெக்ட் ஆனாங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களோட ஒரு ஃபேக் ப்ரமோஷனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பெட்ரோல் செலவு பண்ணி அந்த ஏரியாக்கு வந்துட்டு டிசப்பாயின்ட்மென்ட்டா போறாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு ஆள் வந்து ஏமாந்துட்டு போறாரு. நீங்க அந்த வீடியோ போட்டனால எத்தனை பேர் ஏமாறாங்க இப்ப நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க அந்த ப்ரமோஷனுக்கா போயிடுவீங்க. ஆனா நாங்க தான் சஃபர் ஆயிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸும் சரி நீங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. உங்க வீட்டு பக்கத்துல எது இருந்தாலும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடையிலே வாங்கிக்கோங்க. இது பல்க் கிடையாது. திருப்பி சொல்றேன், ஒரு ஆளுக்கு ஒரு மவுஸ் தான் 300 ரூபீஸ் வர்த் இருக்காங்க. இத அந்த வீடியோவை உங்க டிஸ்கிரிப்ஷன்ல எடிட் பண்ண சொல்லுங்க. ஒரு ஈச் பர்சன் கொண்டு தான் சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்ணு.
அந்த யூடியூப் சேனல் நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு மவுஸ் மென்ஷன் பண்ணலாம். அது நம்ம அந்த சேனல் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு ஆளுக்கு மவுஸ் பாத்துக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாரும் இந்த வீடியோல சொன்ன மாதிரி உங்க ஃபுல்ஃபில்மென்ட் அச்சீவ் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமருக்கு எந்த கஸ்டமர் வந்தாலும் இந்த வீடியோல சொன்ன மாதிரி உங்க பண்ணி கொடுப்பாங்க. அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க, அப்பாலஜிஸ் கேட்டிருக்காங்க. அதனால ஓகே மிஸ்டேக் ஆயிடுச்சு, நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்ணிட்டோம். என்னாலதான் சில ஸ்கேம்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரிய வந்தது. எக்ஸாம்பிள் அமலா சாஜி கேஸ், அது நியூஸ் மீடியா எல்லாம் கவர் பண்ணாங்க. சோ நான் வந்து பேசுறது மட்டும் இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு கேசஸ் எல்லாமே கோர்ட்டுக்கு கூட்டு போறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு லீகல் எய்டு வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீயா ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். எத்தனை லீகல் எய்டு வச்சிருக்கேன் எனக்குன்னு சோஷியல் மீடியால ஹிஸ்டரியே இருக்கு சரிங்களா. மக்கள் பிரச்சனை பேசுனதுக்காக மட்டுமே யூடியூப்ல இருந்து என்ன ரிமூவ் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம்ல இருந்து பேன் பண்ணாங்க. ஏகப்பட்ட விஷயம் பேசிருக்கேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ப்ரொஃபஷனலா பேசுறது மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்றேன் சரிங்களா. நான் வந்து கோர்ட்டுக்கு போற ஆளு. நீங்க வந்து சும்மா வந்து இந்த சின்ன எரரை வந்து பெரிய விஷயமா காட்டி மக்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நீங்க எப்போ வீடியோ போடுறீங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சதால வீடியோ போடுறீங்க. என்கிட்ட அந்த டைம்ல இருக்க அவைலபிள் டேட்டா வச்சு தான் நான் வீடியோ போட முடியும். எல்லாருனாலையும் அதை தான் போட முடியும். உங்க வீடியோல நான் R&D பண்ண ரிசர்ச் பண்ண சொல்றீங்களே, அப்ப R&D பண்ணீங்கன்னா ஆக்சுவல் கண்டென்ட் விட்டுட்டு ஸ்லிப் ஆகிற கண்டென்ட் தான் நீங்க R&D பண்ணி மக்களுக்கு காட்டுவீங்களா? இன்னொரு விஷயம், நீங்க ப்ரொஃபஷனல் கிளைம் பண்றீங்களே, ஒருத்தர் வந்து உங்களை அப்ரோச் பண்றாரு. சோ இந்த மாதிரி என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், as அட்வொகேட்டா நீங்க என்ன பண்ணிருக்கணும், இவர் வந்து கோர்ட்டுக்கு தானே போட சொல்லிருக்கணும். இவர் சுதர்சன் வந்து எனக்கு இந்த இஷ்யூக்கு மக்களுக்கு போடுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 1 month முன்னாடி எனக்கு அவர் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நான் நினைச்சிருந்தா வீடியோ போட்டு ரீச்சுக்காக வீடியோ போட்டுக்கலாமே, நான் ஏன் போடல? as a ப்ரொஃபஷனலா அவங்க வந்து நம்மள அப்ரோச் பண்ணும்போது நம்ம வந்து கோர்ட்டை தான் அப்ரோச் பண்ண சொல்லணும். நம்ம எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எல்லாம் போடக்கூடாது. அவங்க போட்டுப்பாங்க, அவங்களுக்கு சேனல் இருக்குல்ல. அவன் இப்ப சேனல் ஆரம்பிச்சு போட்டாரு, டெக் பாஸ் வந்து அவருக்கு சேனல் ஆல்ரெடி இருக்கு, அவர் போடலாமே. இந்த வீடியோல மக்களுக்காக குட் காஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் அவேர்னஸ் கொடுத்திருக்கீங்க, சூப்பரான விஷயம் சரிங்களா. ஆனா as a ப்ரொஃபஷனல் ஒருத்தன் உங்களை டெக் பாஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்றாங்கன்னா, அவர்கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குறாருன்னா உங்ககிட்ட, நீங்க ப்ரொஃபஷனலா என்ன பண்ணணும்னா அவரை ஃபர்ஸ்ட் கோர்ட் அப்ரோச் பண்ண சொல்லணும். இல்ல நீங்கன்னா கோர்ட்டுக்கு கூட்டு போயிருக்கணும். கோர்ட்டுக்கு போயிட்ட பிறகு நீங்க வந்து போட்டீங்கன்னா ஒண்ணு கொஞ்சம் சூப்பரா இருக்கும், அவங்களுக்கு லீகலா பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். அது இல்லாம as a அட்வொகேட்டா அவங்க கொடுக்குற விஷயம் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா இன்னொரு லாவும் நம்ம இந்தியால இருக்கு. என்ன லான்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால கால் ரெக்கார்ட் பண்றது, பர்மிஷன் இல்லாம கால் ரெக்கார்ட் பண்றது, கன்சென்ட் இல்லாம கால் ரெக்கார்ட் பண்றது சட்டப்படி தப்பு. அந்த சட்டப்படி தப்ப விஷயத்தை அவர் பண்ணி இல்லீகல் ஆக்டிவிட்டி வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கன்சென்ட் பர்சன் கிட்ட கால் பேசின பர்சன் கிட்ட பர்மிஷன் வாங்கின மாதிரி உங்க வீடியோல நீங்க போடாம தெரியல. இன் கேஸ் பர்மிஷன் வாங்காம நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அதுவே பிரீச் ஆஃப் பிரைவசி. லீகலா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் பண்றது சட்டப்படி தப்புன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அது பிரீச் ஆஃப் பிரைவசி. பிரீச் ஆஃப் பிரைவசினா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால ஏகப்பட்ட ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் ரைட் டு லைஃப். அந்த ரைட் டு லைஃப்ல பாத்தீங்கன்னா ரைட் டு பிரைவசி இருக்கு. அந்த ரைட் டு பிரைவசி தான் இந்த கால் ரெக்கார்டிங் மூலமா கர்டைல் பண்றாங்க, பிரீச் பண்றாங்க. இந்த பிரீச் பண்ணானா இந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்க மேல கேஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் இவங்க பர்மிஷன் இல்லாம அவங்க கிட்ட கன்சர்ன் இல்லாம கால் ரெக்கார்டிங் பண்ணா அது சட்டப்படி தப்பு. அதை சோஷியல் மீடியால போஸ்டா போடுறது தப்பு. இவங்க கோர்ட்டை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணிருக்கணும். அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க போட்டானா as a ப்ரொஃபஷனலா அது கரெக்ட். எந்த விஷயமா அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம அது போடுறது வந்து இது என்ன ஆகும்னா எல்லாருமே இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதனால நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. பிரைவேட் லைஃப்ல அவங்க என்ன வேணா இருக்கலாம். இது வந்து சோஷியல் காஸ்ட்காக போடுறாங்க. ஓகே, மீடியா வந்து அவங்க லைசென்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அதனால அவங்க போடுறாங்க. சோ அது கூட பாத்தீங்கன்னா சில விஷயத்துல கோர்ட் போடக்கூடாதுன்னு சொல்லும். அட்வொகேட் கிளைம் பண்ணும்போது, லாயர் கிளைம் பண்ணும்போது நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. என்கிட்ட தான் சுதர்சன் அவர் உத்தம மாதிரி அவ்வளவு விஷயத்த பேசினாரு. நான் வந்து நீங்க கோர்ட் அப்ரோச் பண்ணுங்க சொன்னேன். அவர் எப்போ வீடியோ போட்டாங்களோ அதுக்கப்புறம் மக்கள் நம்ம கிட்ட கேட்டாங்களா, அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போட்டேன். ஆல்மோஸ்ட் 1 month முன்னாடி அவர் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் தெரியுமே. ரீச்க்காக நான் போட்டுக்கலாமே. நான் இங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண வரல. அது கிளியரா உங்களுக்கு திருப்பி நான் சொல்றேன். என்னோட வீடியோ முழுக்க ஜெனரல் பப்ளிக்கும் பாமர மக்களுக்காக தான். அவங்களுக்கு லீகல் அவேர்னஸ் வீடியோ போடுறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். நீங்க வளரணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் இருந்துட்டு மக்களுக்கு ஆல்ரெடி நல்லதை செஞ்சவன காலை பிடிச்சி இழுத்துட்டு நீங்க அவனை பேசி தப்பா போர்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த பண்றது வந்து ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. ப்ரொஃபஷனலா அதான் ட்ரோல் வேற பண்றீங்க ஒரு ஸ்லிப்பான கண்டென்ட்டுக்கு. அப்ப நீங்க வந்து அந்த ரெக்கார்ட் பண்றது, பர்மிஷன் இல்லாம போடுறது ஹைகோர்ட்டே சொல்றாங்க தப்புன்னு, எவிடன்ஸா கூட ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க சத்தீஸ்கர் ஹைகோர்ட். அது என்ன போடுறேன்? உங்களோட வீடியோ பார்த்த மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நான் சுதர்சனுக்காக சப்போர்ட் பண்ணி மட்டும் தான் வீடியோ போட்டிருக்கேன், டெக் பாஸ் வீடியோ போட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் போடலன்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா டெக் பாஸ் போட்டுட்ட பிறகு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். டெக் பாஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வெளியில வந்துட்டு சொன்ன சுதர்சன் அவர் வீடியோ போட்டுப்பாரு. இப்போ அதுக்கு ரிப்ளைவா அந்த டெக் பாஸ் யூடியூப் சேனல் ஓனர்ஸோ அடா கிரியேட்டர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணி வீடியோ போட்டுருப்பாங்க. அதுல மெயினா 4 அலிகேஷன் வச்சிருப்பாங்க. என்ன அலிகேஷன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அலிகேஷன் வந்து PS5 எடுத்தது, அதுக்கப்புறம் எக்ஸ் எம்ப்ளாயி இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட கேஜெட்ஸ் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து வெளியில விட்டு போயிட்டு இருக்கும், சரண்டர் பண்ணாம இருக்குது. தேர்ட் அலிகேஷன் வந்து கம்பெனியோட டேட்டாஸ் எல்லாம் டெலீட் பண்ணுது. அண்ட் ஃபோர்த் விஷயம் வந்து 50% ஷேர் கேட்டது. அந்த 4 அலிகேஷன் மெயினா வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல சுதர்சன் சம்பந்தமா நான் ஒரு லீகல் அவேர்னஸ் வீடியோ போடுறோம். இப்போ இவங்க இத பத்தி பேசிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு லீகல் அவேர்னஸ் வீடியோ போடலாம். சோ இது சம்பந்தமா ஜெனரலா ஒரு கம்பெனில நீங்க வர்க் பண்ணும்போது அந்த கம்பெனில நீங்க ரிலீவ் ஆகும்போது இல்ல
சஸ்காட் ஆகும்போது அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்க கையில இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா நீங்க சரண்டர் பண்ணி தான் அந்த கம்பெனியோட அசெட்ஸ் லேப்டாப் போனோ ஏதோ எந்த கேஜெட்ஸ் இருந்தாலும் அதை நீங்க ரிலீவ் ஆகும்போது ரிட்டர்ன் பண்ணி தான் இன் கேஸ் நீங்க ரிட்டர்ன் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன மாதிரி லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க பாத்தீங்கன்னா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குது இல்லனா உங்க மேல லீகல் நோட்டீஸ் கொடுத்து சிவில் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி உங்க மேல காம்பன்சேஷனோ இல்ல ஈக்குவல் அமௌண்ட் ரெக்கவரி பண்றதுக்கு கம்பெனிக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் கம்பெனியோட லீகல் ரைட்ஸ். இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன் கேஸ் as எம்ப்ளாயி அந்த அசெட்ஸ்லாம் நீங்க சரண்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி கண்டிப்பா உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ இவர் சொன்ன ரிப்ளை சொன்ன வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு அலிகேஷன் அந்த PS5 எடுத்ததோ அந்த ஃபோன்ஸ்லாம் சரண்டர் பண்ணாத அலிகேஷன் வந்து ரெண்டு கவர் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் அலிகேஷன் டேட்டாஸ் டெலீட் பண்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். கம்பெனி பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் டெலீட் பண்றது டேட்டாஸ் ஆட் பண்றது டேட்டா டெஸ்ட் பண்றது எல்லாமே சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்காக அந்த கம்பெனி கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி புதுசா கிரிமினல் ஆக்ட் படி எம்ப்ளாய் மேல யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க மேல கேஸ் வாய்ப்பு இருக்கு. இதுக்காக கண்டிப்பா ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. as எம்ப்ளாயா வந்து நம்ம கம்பெனியோட டேட்டாஸ் வந்து டெலீட் பண்ணக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் ஆட் பண்ணக்கூடாது. சோ இந்த விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ ஃபோர்த் விஷயம் பாத்தீங்கன்னா 50% ஷேர் அலிகேஷன் வச்சிருக்காங்க. சோ 50% ஷேர் எப்படி வைக்கலாம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ நிறைய பேர் என்ன கேட்பீங்க இந்த விஷயத்தை பத்தி நம்ம லீகலா பேச முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா அவங்க லீகலா அக்ரிமெண்ட் எந்த விஷயத்தையும் போடல, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எந்த டிராஃப்ட் எல்லாம் பண்ணல. அவங்களுக்குள்ள ஓவராலா வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுட்டு எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் சொல்றாங்க. இப்போ இவர் ஜாஸ்தியா கேக்குறாரு. அது சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் இல்ல. இன் கேஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டு இத தவிர ஜாஸ்தியா கேட்டா அது தப்பு சொல்லலாம். இப்போ வரைக்கும் அவங்க கூட ஓவரால் அக்ரிமெண்ட் தான் இருக்கு. சோ அதபடி எப்போனா ஒரு டிமாண்ட் பண்ணலாம், கொடுக்காது வந்து அவங்களோட இஷ்டம். சோ இது வந்து லீகலா கரெக்ட் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படி இருக்கு. சோ லீகலா டிராஃப்ட் படி அதுக்கு அப்புறம் ஜாஸ்தி கேட்டா அது நம்ம தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 4 அலிகேஷன் வந்து டெக் பாஸ் யூடியூப் சேனல் ஓனர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இன் கேஸ் அது உண்மையாச்சுனா அவங்களுக்கு லீகல் ரைட்ஸ் இருக்கு. கன்சர்ன் கோர்ட்ல போயிட்டு அப்ரோச் பண்ணி அவங்க லீகல் ரெமெடி எடுத்துக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் சண்டை போட்டு இருக்காங்க. இது ரொம்ப பர்சனலா போயிட்டு இருக்கு. இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது விருப்பம் இல்ல. ஏன்னா இது வேற யூடியூப் சேனல் தான், இது கோர்ட்ல நான் ஜஸ்டிஸ் இல்ல. சோ இது இவங்க கரெக்ட்னு சொல்றது நான் ஜஸ்டிஸ் இல்ல. சோ இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல இவங்க ரெண்டு பேரும் கோர்ட் போனா கோர்ட் டிசைட் பண்ணுவாங்க யார் மேல தப்பு இருக்கு யார் கரெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது சோஷியல் இஷ்யூ இல்ல. சோ ரெண்டு பேரும் பத்தி நீங்க பேச சொன்னீங்க, அத பத்தி நான் பேசிட்டேன். என்னோட வேலை இதோட முடியுது. சோ ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆல்ரெடி இந்த வீடியோல நான் சொல்லிருப்பேன் இவங்க பர்சனலா தான் அட்டாக் பண்றாங்க. இவங்க கோர்ட்டே அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இன்டென்ஷனலா வீடியோ மட்டும் போட்டுட்டு இதுலயே பொலப்பனாத்த பாக்குறாங்க, யூடியூப்லயே பொலப்பனாத்த பாக்குறாங்க, நெகட்டிவ் ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் பர்சனலா வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. இதுல நம்ம பேசி தேவையில்லாம இவங்களே ஃபேமஸ் பண்ண தேவையில்ல, இது மக்களை வந்து டைவர்ட் பண்ண தேவையில்ல. நம்ம வேற கண்டென்ட் போட்டு நம்ம போலாம். நம்ம வீடியோல இவங்களை பத்தி பேசினாலும் வியூஸ் வரும், ரீச் வரும். ஆனா நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. இவனுங்க வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கா பண்றாங்க. இவங்க வந்து கோர்ட் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இதை பத்தி பேசுறதுனால மக்களுக்கு பெனிஃபிட் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும் போது இவங்க மக்களை எவ்வளவு முட்டாளாக்கி இருக்கானுங்க, எவ்வளவு ஏமாத்திருக்காங்க, இன்டென்ஷனலா ஏமாத்தின்னு இருக்காங்க. சுதர்சன்லாம் வந்து எப்படிப்பட்ட ஆளா இருக்காரு. என்னமோ அவர் தான் உத்தம மாதிரி அந்த வீடியோல போட்டு விக்டிம் கார்டு எவ்வளவு இதுவா பிளே பண்றாரு. இப்பதான் அவரை பத்தி ஃபுல் விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. ஸ்டார்டிங்ல அவர் வீடியோ போடும்போது நம்மளுக்கு தெரியாதனாலதான் அவருக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைப் இருக்காரு. ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, யாருமே ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல இன்ஃபுளுசரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. நானும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோல அவரோட வீடியோ கொடுத்திருக்கேன், சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இன் கேஸ் பாக்குற நீங்க நான் சொல்லிதான் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன், அவரை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் வந்து நல்ல பர்சன் இல்ல. பார்த்த ஃபுல் டீடைல் பார்க்க இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா அவர் வந்து உண்மையிலேயே நல்ல பர்சன் இல்ல. அவர் வந்து தப்பாதான் மக்களை மேனிபுலேஷன் பண்ணின்னு இருக்காரு. இனிமேட்டு வந்து எனக்கு இது பெரிய பாடம். நம்ம வீடியோல லாஸ்டா அவரை பத்தி பேசின விஷயத்த நான் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். நம்ம டீம் மெம்பரா ரிமூவ் பண்ணிருவாங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் கூட சில பேர் இதையும் நீங்க புரிஞ்சுக்காம அது எப்படி ப்ரோ நீங்க அப்படி சொல்லலாம், உங்க வீடியோல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க அது எப்படி சொல்லலாம், ஆஸ் அட்வொகேட்டா நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு என்ன கேட்பீங்க. சோ நான் நார்மலா ஜஸ்ட் அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். நீங்க இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நல்லா வாழ்ந்திருக்காரு. வாழும்போது அவர் எக்ஸாம்பிள் வந்து பேங்க் மேனேஜரா இருந்திருக்காரு. சடனா வேலைலாம் அவருக்கு போயிடுது, நடு ரோட்ல நிக்கிறாரு, உங்ககிட்ட வந்து பேசுறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது விடுங்க ப்ரோ நம்மளால முடிஞ்சது இது பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், நான் அங்கே வேலை சொல்றேன் இங்கே வேலை சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஹெல்ப்பும் பண்ணுவீங்க, சப்போர்ட்டும் பண்ணுவீங்க. இதெல்லாமே நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி. அதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்த பிறகு இப்படிப்பட்ட ஆளுக்காடா நம்ம இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு நீங்க ரெக்ரெட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயம். இவர் வீடியோ போடும் போது இவர் வீடியோ மட்டும் தான் கண்டென்ட் மட்டும் தான் நான் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கிட்ட இருந்தது தவிர இவங்க டெக் பாஸ் சைட்ல எதுவுமே இல்லை. நீங்க கேட்கலாம் ப்ரோ கால் பண்ணி பேச வேண்டியது, கால் பண்ணி பேசினா நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றேன். அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா கால்லாம் பேச முடியாது, நீங்க கமெண்ட்ல சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. ப்ரொஃபஷனலா நம்ம அப்ரோச் பண்ணாலும் நம்ம டீடைல்ஸ் கேட்கலாம். நம்மளா போய் யாரையும் அப்ரோச் பண்ணுவாங்க. இவ்வளவு ஸ்கேம் பண்றாங்களா சச்சி, நான் ஒரு வாட்டி கான்டெக்ட் பண்ணது இல்லையா, எல்லாம் லீகலா பாத்துக்கலாம், கோர்ட்ல பாத்துக்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு லீகல் அவேர்னஸ் வீடியோ போடுறேன், அவ்வளவுதான். மத்தபடி டைரக்டாலாம் யாருமே நான் கான்டெக்ட் பண்ண மாட்டேன். பண்றது சட்டப்படி தப்பு. நம்மள வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, மிரட்டுறான் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். சோ அந்த டைம்ல இவர் நல்லவன் நினைச்சு அந்த விஷயத்த பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கா, மக்களை எப்படி ஏமாத்திருக்கா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தெரிஞ்சிட பிறகு இவங்களுக்கு எப்படி நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு சுத்தமா எனக்கு புரியல. நம்ம வீடியோல அவ்வளவு வீடியோஸ் போட்டு இருக்க லீகல் அவேர்னஸ் உங்களுக்கு
உங்களுக்காக தான் போட்டிருக்கேன், உங்க பெனிஃபிட்டுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜெனினா இருந்திருக்கேன். இந்த வீடியோ மூலியமா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். நான் இந்த விஷயத்த ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எல்லாம் நினைச்சுன்னு இருக்கீங்க கார்ப்பரேட் பிசினஸ் பர்சன் தான் வந்து கிரியேட்டர் அப்ரோச் பண்ணி ப்ரொமோஷன் போட சொல்லுவான்னு நினைச்சுன்னு இருக்கீங்க. ஆனா பொலிட்டிஷியன் பர்சன், கவர்மெண்ட் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ போட சொல்லுவாங்க, கிரியேட்டர் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மள வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா பேசுங்க, இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்மள அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. காசு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பண்ண முடியாது, மக்களுக்காக பண்ண முடியாது சொன்னேன். ஆனா சில கிரியேட்டர்ஸ் அதையும் பண்ணியிருக்காங்க. டாப் யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் ஆகும் சில ஸ்கீம்ஸை வந்து ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த எல்லாமே நான் ஆர்டிஐ போட்டு ஃபுல் டீடைல்ஸ் வாங்கிட்டு நான் அதை சொல்றேன். இந்த மாதிரி விஷயம் பண்றாங்க, இது நீ தெரிஞ்சுக்கோங்க. நான் டீடைல் தான் கலெக்ட் பண்ணிட்டு அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேங்க. நான் எந்த அளவுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி என்ன சப்போர்ட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஜெனினா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெனினா இருக்கேன். இன்கேஸ் நான் ஏதாவது ப்ரொமோஷன் போடுறேன், இன்க்ளூட் ப்ரொமோஷன்லாம் போட்டு தான் பண்ணின்னு இருக்கேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு என்னால லீகல் அவேர்னஸ் எவ்வளவு வீடியோ கொடுக்க முடியுமோ அந்த வீடியோ நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ப்ரொஃபஷனலா பண்ணின்னு இருக்கேன். சில விஷயத்தெல்லாம் அந்த விஷயத்தை எல்லாம் மக்களோட வெல்ஃபேர்க்காக பண்ணின்னு இருக்கேன். பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் என் பேர்லாம் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஆனா நான் இந்த அளவுக்கு ஜெனினா இருக்கும் போது சில பேர் நம்மளை பத்தி தப்பா போடும் போது அந்த விஷயத்தை நீங்களே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில வீடியோஸை பார்த்துட்டு வந்துட்டு ரிப்ளை கொடுன்னு கேட்குது. உங்களோட டைமும் வேஸ்ட், என்னோட டைமும் வேஸ்ட். அதுல 2-3 பேர் வந்து அப்பாலஜைஸ் கேட்கணுமாமே. நான் எதுக்கு அப்பாலஜைஸ் கேட்கணும்? தப்பு பண்ணாத தப்புக்கு எதுக்கு அப்பாலஜைஸ் கேட்கணும்? நான் தப்பு பண்ணி தான் அப்பாலஜைஸ் கேட்பேன். ஆனா நான் இதுல தப்புலாம் பண்ணல. பண்ணது 2 தப்பு. இவங்க அப்பாலஜைஸ் கேட்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. இவங்க பண்ண மாதிரி என்னோட வீடியோல நான் R&D பண்ணி மத்தவங்களை வந்து தப்பா காட்டணும் சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ண சொல்லிட்டு யாரையும் நான் காட்டினது இல்ல. சோ நான் சொன்ன விஷயத்தினால ஆல்மோஸ்ட் யாருமே அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க தெரிஞ்சும் இந்த விஷயத்த பண்றாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட வீடியோல அது மக்களுக்கு அவேர்னஸ் வீடியோ அவ்வளவு சாஃப்டா இருந்திருக்காது. உங்களுக்கு இவ்வளவு லீகல் ரைட்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன், என்னோட லீகல் ரைட்ஸ் எனக்கு தெரியாதா? பொதுவா ஒரு பர்சனை நம்ம ஜெனினா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனினா இருக்கணும். ஆஸ் எ கிரியேட்டரா, ஆஸ் இன்ஃப்ளூயன்சரா எவ்வளவு அளவுக்கு நான் ஜெனினா இருக்க முடியுமோ அவ்வளவு அளவுக்கு நான் ஜெனினா இருக்கேன். இந்த விஷயம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துருந்துச்சுன்னா அந்த 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்க கிளாரிஃபை ஆயிருப்பீங்க. ஆனா அதை பார்க்காம சில பேர் வந்து இதை கேட்கறது வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகுது. சில பேர் நம்மளை பத்தி தப்பா பேசியிருந்தா இருப்பாங்க. அவங்க ஏன் இன்டென்ஷனலா தப்பா பேசுறான்னு சொல்லிட்டு நான் டீடைல் வீடியோ வந்து அப்கமிங் வீடியோல போடுறேன். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே நான் அதை தான் தப்பு பண்ணனா அதை மட்டும் நீங்க கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. இப்போ நம்ம ஃபினான்ஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இவர் எப்படி ஃபினான்ஸ் பேசலாம்னு சொல்லிட்டு அதையும் சில பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க. நான் வந்து குவாலிஃபிகேஷன் என்னன்னா சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிச்சிருக்கேன், சிபிடி பாஸ் ஆயிருக்கேன், ஐபிசியில வந்து டாக்ஸ்ல எக்ஸெப்ஷன் வாங்கியிருக்கேன். அந்த டைம்ல சந்தர்ப்ப சூழ்நிலை நான் லா வந்து படிச்சு இப்ப அட்வொகேட் ஆயிருக்கேன். ஸோ என்னோட ஃபினான்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஃபினான்ஸ் சேனலை. அந்த சேனலை வந்து நான் யாரையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன். சரிங்களா? அந்த சேனலோட பர்பஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நாங்க அதில் ஷேர் பண்றோம், அவ்வளவுதான் அது. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a good day. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.